விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கேண்டியன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலையிலே அதிகாலையிலே இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்களை வந்து மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இப்படி அனுப்பி விடுவானா, அந்த மாதிரி பேசியிருக்காரு சார். அதுக்காக வந்து கமான் கெட் இன் டு த லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க சார். இப்போ அதுக்கப்புறம் நடந்த ட்ராமா தான் சார் இதுவே உச்சக்கட்டமே. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே பாட்டே போடுறா. இந்த சுகர் பேஷண்ட் தான் வந்து சிஎம்மோட எலும்பெல்லாம் முறிக்கிறதா சார் சொல்லி பார்த்தேன். நாள் குளத்தூர் கிளம்பி வந்து அவர் சுகர் மாத்திரை போட வேண்டியவர், அவரை இப்படி பிடித்து வைத்திருக்கிறீர்களே, இது வந்து ஒரு அடுக்கு முறை, இது சரி கிடையாது. டேக் டைவர்ஷன் மாடல் ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். யூ ஆல்ரெடி ஃபேஸ்ட் த கான்சிக்வன்சஸ். மருந்து மாத்திரை பத்தி பேசுறாங்கல்ல சார், இந்த காரணத்தை வச்சு ஜாமீன்லாம் வாங்க முடியுன்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? அதுதானே கணக்கு. அவர் உடல்நிலை சரியில்லாதவர், அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ எத்தனை வருஷமா சொல்லி 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 அதே இது இந்த டெம்ப்ளேட் பாலிடிக்ஸை ஆல்ரெடி சினிமாவில் வரைக்கும் போட்டு கலாய்ச்சிருக்கிறாங்க. ஆமா, கரெக்டா பிடிக்க போனா அரெஸ்ட் ஆக போகும்போது நெஞ்சு வலிக்குது, சுகர் அது இதுன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு ஒருத்தர் பண்ணாரு சார். இவர் யாருங்க? இடும்பாவனம் கார்த்திங்கிறவரோ இல்லை வந்து இந்த சாட்டை துரைமுருகனோ இவங்கெல்லாம் யாரு? ஜென்ரலாக வந்து சீமான் அப்படின்ற ஒருத்தர் எப்படி பேசுகிறாரோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பியாக பேசுகிற இன்னொரு அரசியல்வாதி பேச்சாளர், இன்னொரு பேச்சாளர், அவ்வளோதான். அவ்வளோதானே அவங்க. ஆமாம், அதே இடத்துல இறக்கம், அதே இடத்துல ஏற்றம், அதே போல் பாடி லாங்குவேஜ், கை காட்டணும், பேசும்போது இப்படி கை காட்டணும் என்று சொல்லணும். அப்புறம் ஒரு வார்த்தை இந்த ஒரு இடத்துலயும் ஆளை வந்து உங்களை இதுதானே. நீங்க வந்து அந்த நாம் தமிழ் கட்சியை பாருங்க, செம்ம ஜோக்கா இருக்கும். அவங்க பேசுறது எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. ஆமா, சின்ன சின்ன பசங்களாம் பேசுவானுங்க, அவனும் கூட அப்படிதான் பேசுவானுங்க. இந்த தமிழகத்தை நாளை நாங்கள் வந்து காப்பாற்றவில்லை என்றால் அதாவது குதிரை பேரை ஏன் பண்ணாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துல அப்படின்ற விஷயங்கள் தானே பேசிட்டு இருந்தாங்க மு க ஸ்டாலின் அவர்கள்லாம். இப்போ சத்யராஜ் அவர் திருப்பி அதே தான் சொல்றாரு. ஒரு மேடையில் பேசும்போது சொல்றாரு, இந்த செம்மொழி பூங்கான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சு வச்சார் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின். அவர் இப்போது எங்களுக்கு முதலமைச்சர் தான், அவரே தான் அதை வந்து திருப்பி வந்து திறந்து வைப்பாரு. இனி வரும் வருங்கால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னே அதை பதிவு பண்றாரு சார். ஏன்னா தண்ணி ஒன்றும் அவ்வளோ இப்போ ஒன்றும் கர்நாடகா தண்ணி பிரச்சனை அவ்வளோலாம் இல்லை, தமிழ்நாட்டிலே அவ்வளோ தண்ணி பிரச்சனைலாம் இல்லை. நான் வந்துட்டு இப்போ நம்மளுடைய கடமை இருக்குது, தெளிச்சு எழுப்பணும். இப்போ ஓகே, எழுப்புன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுறாங்க. எந்திரிச்சிட்டாரான்னு பாருங்க சத்யராஜ். எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் திங்கட்கிழமை சுட ஒரு செய்தி வந்திருக்கு சார். விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கேண்டியன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. காலையிலே அதிகாலையிலே இப்போ ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சனிக்கிழமை நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்களை வந்து கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அவதூறு பரப்புனதுக்காகவும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் என்னென்ன பேசியிருப்பாருன்னு எல்லாரும் பார்த்துருப்பாங்க. மானங்கட்ட முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சட்டமன்றத்துக்கு போனால் சட்டமன்றத்தோட கதவெல்லாம் ஊடிப்பாரு, உங்கள் எலும்பெல்லாம் உடச்சிருவேன், அந்த மாதிரி பேசியிருக்காரு சார். அதுக்காக வந்து கமான் கெட் இன் டு த லாக்அப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க சார். இப்போ அதுக்கப்புறம் நடந்த ட்ராமா தான் சார் இதுவே உச்சக்கட்டமே. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே பாட்டே போடுறா. ஏன்னா இது ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான், அந்த மொமெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே இவங்க அப்படின்னு சொல்லி. அதை முதல்ல என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து வரணும் இல்லையா? மாசான ஒரு மொமெண்ட்டு, பாட்டை போட்டு சும்மா போட்டு தாக்கு அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடணும் அதுக்கெலாம். ஏன்னா நீ என்னன்னா வந்து ஒரு சிஎம்னா அவர் என்ன வேணா பேசிடலாம். உங்களுக்கு என்னன்னா மைண்டுக்குள்ளே இன்னும் வந்து இது சிஎம்ன்றதெல்லாம் மறந்துட்டு ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு, வந்து 2 வருஷம் தான் ஆகுது, இவர் ஆட்சிக்கு வந்துடலாமா, ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் அர்த்தமா, நீங்கள் வந்து 107 108 சீட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளா, என்ன இதுவா? ஆமாம், 107 108 சீட்டு ஜெயிச்சாச்சு, சிஎம் ஆயிடுச்சு. இப்போ இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? என்ன இது போதுமா வேற என்னங்க வேணும்? என்ன அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கம் இருக்குதுல்ல, அது உங்களை பைத்தியமாக்குது.
மண்டை கோளாறாகுது, ஒரு மாதிரி ஆக்குது, அப்படியே கிடு 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 கிடுங்குது. சுகர் இருக்குதுன்னா முடியலன்னா வீட்டில் அமைதியாக இருக்கணும். டயபெட்டிஸ் பேஷண்ட் என்ன பண்ணணும்? நேரமாக சாப்பிட்டு நேரமாக மாத்திரை போட்டு உடம்ப பார்த்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக வீட்டில் இருக்கணும். நீங்கள் எதுக்கு சார் வந்து டயபெட்டிஸ்லாம் வச்சுக்கிட்டு எம்எல்ஏ பதவிக்கு வந்துட்டு நின்றுட்டு அப்புறம் தேவையில்லாமல் வாயை பேசிட்டு மைக் இருக்குதுங்கிறதுக்காக, மேடை இருக்குதுங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு திமுக ஊப்பிங்க இருக்கிறாங்கங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாமா? இப்போ பேசுனீங்கன்னா போலீஸ் தொடர்தான் இந்த செய்யும். சுகர் பேஷண்ட் தான் வந்து சிஎம்மோட எலும்பெல்லாம் முறிக்கிறதா வேற சொல்லியிருக்காரு. பார்த்துங்க, என்ன பாருங்க, உங்க சுகர் மாத்திரை போடாம வீட்டில் படுத்து கிடக்க வேண்டியவர் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல அங்கே போய் உட்கார வச்சதுக்கு அப்புறமா சுகர் மாத்திரை போடணும். அவர் யாரு? முன்னாள் முதல்வர், குளத்தூர் எம்எல்ஏ, முன்னாள் குளத்தூர் கிளம்பி வந்து அவர் சுகர் மாத்திரை போட வேண்டியவர், அவரை இப்படி பிடித்து வைத்திருக்கிறீர்களே, இது வந்து ஒரு அடுக்குமுறை, இது சரி கிடையாது. டேக் டைவர்ஷன் மாடல் ஆட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. அதை கடைசியில் சொல்றாரு சார், இந்த மாதிரிலாம் பண்ணீங்க கொடுங்கோல் ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. யூ வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு சார். யூ ஆல்ரெடி ஃபேஸ்ட் த கான்சிக்வன்சஸ். நீங்கள் 5 வருடம் ஆடியதற்கு தான் உங்களை மக்கள் வெளியே அமர்த்தி இருக்கிறார்கள். யூ ஆர் ஃபேசிங் த கான்சிக்வன்சஸ். யூ ஆர் ஃபேசிங் த கான்சிக்வன்சஸ். நீங்க என்னங்க கான்சிக்வன்ஸ் பத்தி பேசுறீங்க? என்ன கான்சிக்வன்ஸ்? இதெல்லாம் இருக்கிறதுலையே இந்த மக்கள் வந்து 60-65 வருடங்கள்ல வந்து தாங்க படிச்ச பார்த்த அந்த அரசியலெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டான ஒரு கிளைமேக்ஸை இன்னைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய அரசியலுக்கு. அதாவது இந்த அவெஞ்சர்ஸ்லாம் வந்து கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமாவும் அடுத்த பார்ட்டுக்காக வந்து ஒரு லீடு ஒன்று கொடுப்பாங்க, பேர்லாம் போட்டுருவாங்க, எல்லாம் தியேட்டர் விட்டு நிறைய பேர் ஏஞ்சி போயிடுவாங்க. அவெஞ்சர்ஸ்லாம் பார்த்து முடிச்சு ஓகே முடிஞ்சு போச்சு. ஆமாமா, கடைசியில் ஒரு லீட் கொடுக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளாக் ஸ்க்ரீன் ஆனதுக்கப்புறம் படமே முடிஞ்சு போச்சு பார்த்தா அப்போ திடீர்னு வந்து அடுத்த பார்ட்டுக்கான ஒரு சின்ன ஒரு லீடு கொடுப்பாங்க. அப்புறம் மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்லாம் தியேட்டர் விட்டு நான் போக மாட்டேன்னா அங்கேயே உட்காந்துருப்பாங்க. ஆமாம் சார், அவங்க அவெஞ்சர்ஸ் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அடுத்த படத்துக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட அடுத்த படம் இருக்கு, உங்ககிட்ட படமே இல்லை. நீங்கள் எந்த படத்துக்கு வந்து இப்போ உங்கள் கிளைமேக்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சதுக்கு அப்புறமா எக்ஸ் குளத்தூர் எம்எல்ஏ எந்த படத்துக்காக இப்போ திரும்ப வந்து டீசர் காட்டிக்கிட்டு இருக்காரு? எனக்கு புரியல. எங்க ரிலீஸே ஆக போகாத படத்துக்கு எத்தனை டீசருங்க? புரியல. இந்த மருந்து மாத்திரை பத்தி பேசுறாங்கல்ல சார், இந்த காரணத்தை வச்சு ஜாமீன்லாம் வாங்க முடியுன்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? அதனால கேக்குறேன். அதுதானே கணக்கு. ஓகே அவர் உடல்நிலை சரியில்லாதவர், அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க எத்தனை வருஷமா சொல்லி 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 அதே பாலிடிக்ஸ். இது இந்த டெம்ப்ளேட் பாலிடிக்ஸை ஆல்ரெடி சினிமாவில் வரைக்கும் போட்டு கலாய்ச்சிருக்கிறானுங்க. ஆமா, கரெக்டாக பிடிக்க போனால் அரெஸ்ட் ஆக போகும்போது நெஞ்சு வலிக்குது, சுகரு, அது இதுன்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு ஒருத்தர் பண்ணாரு சார். அவருக்கு சப்போர்ட்டா ஒருத்தர் வந்திருக்காரு. யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அரசு செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் அவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து போலீஸார்லாம் அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாங்க. காவல்துறை வந்து அடக்குமுறை பண்றாங்க. கீதா ஜீவன் ஒன்று சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி தாவேகா பிரச்சாரம் பண்ணும்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து முட்டாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்க முடியுமான்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. அவர் உண்மை பேசினார், அதனால அன்னைக்கு உங்க காவல்துறை கூட வந்து அதை வந்து நடவடிக்கை எடுக்க முடியல. உங்களுக்கே மனசு குத்துது. ஆக சரியா தானே சொல்றாரு, இவர் சொல்வதை போல நாமளும் அப்படித்தான் நடந்து கொள்கிறோம். ஆக மக்கள் மீது நமக்கு அக்கறை கிடையாது, ஆக அந்த மக்களுக்காக எதுவும் நல்லது செய்யறது கிடையாது, நம்மள இப்படி சொல்றது சரிதான், இதை எப்படி நம்ம அரெஸ்ட் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்திருக்கீங்க. உங்க மனசாட்சி உறுத்தி இருக்குது உங்களுக்கு, அதனால நீங்க அரெஸ்ட் பண்ணல. ஆனா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மக்கள் கேள்வி கேட்கறாங்க. இப்போ இந்த அரெஸ்ட் மட்டும் பண்ணலைன்னா நீங்க நல்லா பார்த்துக்கங்க, திமுக தொண்டர்கள்லாம் வந்துட்டு நன்றி சொல்லணும் இந்த தாவேக அரசுக்கு. இந்த அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னா மக்களை நேராக வீட்டுக்குள்ள வந்து கொத்த தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தூக்கி போங்க சார். என்ன சார் பண்ணுறீங்க? இவரை வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சரை வந்துட்டு மக்களுக்காக இவங்க 60 வருஷம் 65 வருஷம் தேவையில்லாமல் பண்ண குப்பை அரசியலெல்லாம் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு இவங்க லஞ்சம் லாவண்யன்னு சுற்றிக்கிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு இன்னைக்கு அடுக்கி அவங்கள உட்கார வச்சு எப்படியாவது இந்த தமிழகத்தை மாற்றணும் ஒருத்தர் முயற்சி பண்ணி, நாங்கள் இத்தனை வருஷமாக கட்டின வரி பணத்தில் கொழுத்து போய் அலைகிற இந்த அரசியல்வாதிக இன்னைக்கு இவ்வளோ வாய் பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களை எப்படி சார் நீங்கள் வீட்டில் விட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க? இந்த முதல்வரையா சார் இவங்க இப்படி பேசுவாங்கன்னு மக்கள் உங்களை குண்டுக்கட்டாக தூக்கி உங்களுக்கு சுகர் பேஷண்ட்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்து போலீஸாவது உங்களை டீசெண்டாக வாங்க சார் வந்து உங்களை கூட்டிட்டு போயிட்டு இந்த கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாங்களா? இல்லை படத்தெல்லாம் காட்டுற மாதிரி வந்துட்டு வேறு ஏதாவது நடந்துச்சா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ரிலாக்ஸ்டாக டீசெண்டாக கூட்டிகிட்டு போய் டீசெண்டாக பண்ணுறாங்களே, அந்த டீசெண்டாக பண்ணுறாங்களேனாவது நீங்கள் விட்டுருந்துருக்கணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்படின்னா அடுத்த முறையெல்லாம் பார்ப்பாங்க மக்கள், ஓ நீங்கள் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா நீங்கள் மாமாவில் நம்மளே போயிடுவோம்டா அப்படின்னு மக்கள்லாம் வீட்டுக்கு நேராக கிளம்பி போயிடுவாங்க. காலையில் தண்ணி குடம் தூக்க போகிறவங்கலாம் திங்கக்கிழமை காலையில் எதுமா தண்ணி குடம்லாம் அப்புறம் தூக்கிக்கலாம், இந்த குடத்தை முதல்ல தூக்கு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க குடத்து மாதிரி.
ரைட்டுங்களா? அதனால கம்முன்னு இருக்கணும். அந்த அரெஸ்ட் வீடியோவை பார்த்தோம் சார், ஃபுல் வீடியோ பார்த்தோம். உள்ள போனாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்பீக்கர் சைன் இல்லாமலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். நம்ம ஆளுங்கள ப்ரொடெக்ஷனுக்கு போடுங்க. திமுக நம்ம தொண்டர்கள்லாம் ப்ரொடெக்ஷன் போடுங்கன்னு தொண்டர்கள் ப்ரொடெக்ஷன்லேயே அவர் உள்ள இருக்கிற மாதிரி பேசினாரு. அதுக்கப்புறம் நடந்து வந்தாரு. நடந்து வந்து அதை வந்து ஒரு டிராமா மாதிரி ஆச்சு. வர்றாரு, வந்து கார்ல ஏறாரு. சுத்தி இருக்கவங்கலாம் டக்குன்னு போலீஸ் அராஜகம், ஏவல்துறைன்னு சொல்லிட்டு திடீர்னு 4 பேர் வந்து வண்டி முன்னாடி உட்காரதா இருக்கட்டும், அவங்களை எழுப்புறதா இருக்கும், திருப்பி வந்து உட்கார்றாங்க, திருப்பி எழுறாங்க, திருப்பி வந்து உட்கார்றாங்க. இப்போ அமைதியா போமா, ஒரு லேடியும் இருந்தாங்க. அமைதியா போமா அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கூட்டிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்த்தோம். அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரிலாம் இப்படி வெளியே வந்து உட்காந்து போராட்டம் பண்றது, போராடுவோம், காவல்துறை அராஜகம். நான் என்ன சொல்றேன், இந்த டெம்ப்ளேட்டா நீங்க பண்ற இந்த ஜோக்கர் பாலிடிக்ஸ், இந்த ஜோக்கர் பாலிடிக்ஸ் டைம் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் எக்ஸ்பயர்டு. அதாவது நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திமுக காரங்க அப்படின்னா, கெட்டு போன சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கீங்க. இட்ஸ் an expired ஃபுட். ஓகே. ரைட்டுங்களா? கெட்டு போனா சாப்பிடுவீங்களா? இல்ல சாப்பிட முடியாது. சாப்பிடவும் கூடாது. உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆமாமா. திமுகவுக்கு அதான் சொல்றேன், திமுக கட்சிக்கு இது நல்லது கிடையாது. இது கெட்டு போன சாப்பாடு. நீங்க இப்ப பண்ற இந்த அரசியலுங்கிறது வந்து ரொம்ப பழைய அரசியல், எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இன்னும் அதை அழிச்சிரும் உங்களை. சிஎம் என்ன சொன்னாரு, அப்டேட் ஆகுங்கப்பா. கலாய்க்கிறார்ல, ஆமா. கிண்டல் பண்றாருல, நக்கல் அடிக்கிறார்ல, ஒரு மாதிரி கலாய்க்கிறார்ல, உங்களை கோபம் வருதுல்ல, அப்பவாது திருந்துங்க. கோவத்துல சார் இந்த மாதிரி பேசுறாங்க. கோபம் வந்து திருந்தணுங்க. உங்களை கலாய்க்கிறாருங்க ஒருத்தர். 2.5 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் ஹவு அப்டேட்டட் ஐ எம் பாருங்க. இந்த காலத்துக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன். ஒரு ரீல்ஸ் போடுறாரு, ஒரு யூடியூப்ல வர்றாரு, ஃபேஸ்புக். ஹலோ பாஸ், மக்களை கொண்டு போய் நல்ல இடத்துல நிறுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி உயர்த்தணும். அதுக்கு நம்ம முதல்ல அவங்க மனசுல போய் நிற்கணும். அதுக்கு அவங்கள எப்படி ரீச் பண்றதுன்றது இருக்கு இல்லையா? ஒரு காலத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா நடந்து போயிட்டு இருந்தீங்க, அப்புறம் சைக்கிளில் போனீங்க, அப்புறம் வண்டியில் போனீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் வச்சு போயிட்டு வீட்டில் இறக்கி விடுவாங்க காரில். அப்படி உங்கள் லைஃப்லாம் அப்படியே அப்கிரேட் அதிகமாச்சு. ரைட்டா? அந்த மாதிரி இந்த நாடு அப்கிரேட் ஆகும்போது, உங்கள் வாழ்க்கை அப்கிரேட் ஆகும்போது, மக்கள்கிட்ட பண்ணுற அரசியல் மட்டும் எப்படி அப்கிரேட் ஆகாமல் இருக்கும்? நீங்கள் அவங்கள போய் சென்றடையணுங்க. இன்னைக்கு அவங்க ஃபோனில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க, அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை ஓப்பன் பண்ணி காட்டுங்க. அது சரியாக தப்பான்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஸ்க்ரீன் டைமை ஓப்பன் பண்ணுறது. நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் டைம் பாருங்கள், நான் என் ஸ்க்ரீன் டைம் பார்க்குறேன். வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஸ்க்ரீன் டைமை பார்க்கட்டும். நான் முழிச்சிட்டு இருக்கிற என்னுடைய அந்த 16-18 மணி நேரத்தில் என்னோட ஸ்க்ரீன் டைம் 9 10 மணி நேரம் இருக்குது. அந்த 8 hours ஆஃப் 10 hours ஆஃப் ஸ்க்ரீன் டைமில் உள்ளே போய் நான் உட்காந்து என் அரசியலை பேசுகிறேன், அவங்க என்னை பார்க்குறாங்கன்னு நினைக்கிற அந்த அறிவு உங்களுக்கு இல்லை. ரைட்டுங்களா? அப்போ அந்த மாதிரி அப்கிரேடட் பாலிடிக்ஸ் பண்ணிருக்கிற இந்த டைமில் நீங்கள் இன்னுமே போராடுவோம் அரசு ஐயோ எங்க அடிக்கிறாங்க ஆமா அப்படின்னு கத்துற என்ன இது ஜோக்காகுதுங்க. ஜோக்காகுது. அனிதா ராதாகிருஷ்ணன் காமெடி பண்றாரு. வாசல்ல போயிட்டு எங்களை விடுங்க உள்ள விடுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்புறம் மற்ற சேர்ந்து 4 பேரையாவது உள்ள விடுங்க. ஐயா என்ன எனக்கு புரியல. எனக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க உள்ள போய்? நாங்கள் அவர்களை சென்று பார்க்க வேண்டும். அட்வொகேட் வரணும். ஒரு முன்னாள் அமைச்சர் வந்திருக்கிறார், ஒரு இன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறார், அவர் சென்று பார்க்க கூடாதா? பார்க்க கூடாதுங்க. கண்டிப்பா. இப்போ ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் நார்மலாக உங்களையோ என்னையோ நம்மளை போன்ற சாமானியர்களை பிடிச்சிட்டு போய் ஒரு போலீஸ் வச்சாங்க அப்படின்னா வரவங்க போறவங்களாம் பார்த்துட்டு போவாங்களா? பார்க்கக்கூடாது. அந்த பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணை வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனில் உட்கார வச்சிருக்காங்க, வரவங்க போறவங்களாம் பார்த்துட்டு அரிசி போட்டுட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு போவாங்களா? இல்லை புதுசாக கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணு அவங்க வந்துட்டு போறவங்களாம் பார்த்துட்டு போகிறோம் நல்லா இருக்கு கவரை தான் இருந்தால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கு எங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். எனக்கு புரியல. எனக்கு வரவங்க போறவங்க எப்படிங்க பார்த்துட்டு போக முடியும்? நீங்கள் அமைச்சராக இருந்துட்டு போங்க, முன்னால இன்னால எம்எல்ஏ வந்து யாரும் வந்துட்டு போங்க. இருந்துமே தெரியலையே சார் என்ன ப்ரொசீஜர்ன்றது தெரியலையே. அப்புறம் என்ன நீங்கள் படிச்சீங்க? ஓ அதுவும் இல்லையா? சரி ரைட் விடுங்க, சார் தெரியாமல் கேட்டேன். நான் என்ன கேட்குறேன், வந்து ஒரு அட்வொகேட் வரணும் சார். ஒரு அட்வொகேட் வந்து வக்கீல் பேசணும். நீங்கள் வக்கீலா? அனிதா ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு வக்கீலா? இங்கே அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் பேண்ட்டும் ஒரு ஒயிட் ஷர்ட்டும் போட்டுட்டு இந்த படத்துலலாம் வர மாதிரி ஏதாவது நல்லா வயிற்று தொப்பைக்கு மேலே பெல்ட் போட்டு, அவரை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்வொகேட்டுக்கு வருவாங்களா? அந்த மாதிரி வந்தாரா? இல்லை வரல. என்ன எதுக்கு? அப்போ என்னத்துக்கு வந்து அராஜகம் பண்ணிருக்காரு அவர் வெளியே? பார்த்தாங்க, கொஞ்சம் சொல்லி பார்த்தாங்க, சரி ஒரு எம்எல்ஏ ஆச்சுன்னு மரியாதையாக சொல்லி பார்த்தாங்க. கரெக்டாக அரெஸ்ட் பண்ண போனாங்க சார். என்னால் முடியல நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு எழுந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு சார். தூக்கிடுவோமா? என்னால் முடியல வேணாண்டா தூக்க வேணாம் கிளம்புறாராம் அவரை. எதுக்கு உங்களுக்கு இந்த ஜோக்கர் பாலிடிக்ஸை விட்டுட்டு எதுனா உருப்படியாக பண்ணுங்கள். இதனால் என்னென்னா கட்சியில் வேணா உங்களெல்லாம் பார்த்துப்பாங்க கொஞ்சம் நல்லா. பாடுறா என்னம்மா கூறாரு, பரவாயில்ல, வெறும் திரும்ப அதிமுகலாம் போக மாட்டார் போல, இந்த தடவை இங்கே தான் போல அப்படின்னு திமுக தலைமையில் வேணால் உங்களை லைட்டாக பார்த்து நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுக்கு ஏதாவது யோசிப்பாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே. இல்லை இந்த மார்கண்டேயன் போன்றவர்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நல்லா
மக்களுக்கு இது பிடிக்கல. அதை பார்த்தா ஒரு மாதிரி என்னடா திரும்பி ஒரே மாதிரி பண்றாங்க. இத்தனைக்கும் மக்களுக்கு இப்போ அவர் பண்ற அரசியல் பிடிச்சிருக்கு. டிவிகேவுடைய அரசியல் பிடிச்சிருக்குது, சிஎம் அவர்களுடைய நடவடிக்கைகள் பிடிச்சிருக்குது. எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆமா, அதை எப்படி பிரேக் பண்ணணும், நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போகணுன்றத வேணா யோசிங்க. நல்ல முறையில நியாயமான அரசியல் பண்ணுங்க. நீங்க உங்க தொகுதியில போய் நல்லது பண்ணுங்க. நாளைக்கு உங்க தொகுதியில போய் மார்க்கண்டேயர் அவர்கள் போய் நல்லா பண்ணா வச்சுக்கோங்களேன். அந்த நல்லதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு தாவேக ஆளுங்கட்சியாகவே இருந்து ஓட்டு கேட்க வந்தாலும் கூட 2031 ஓட்டு போட மாட்டாங்க. மார்க்கண்டேயர் அவர்கள் சிறந்த எம்எல்ஏவாக இருந்தார். எங்களின் தொகுதிக்கு என்னென்னலாம் செய்தா தெரியுமா, எங்களுக்கு தாவேக வேண்டாம், மார்க்கண்டேயர் தான் வேணும்னு சொல்ல போறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல எம்எல்ஏவா இருந்துட்டு போங்க சார். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு ஸ்டேஜ்ல ஏறி இந்த மாதிரி சிஎம் உடைய முதுகெலும்பை உடப்பேன் அப்படின்னு சொன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து அடுத்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் வந்து மேடை பேச்சில் பேசும்போது ஒரு சில இடங்கள்ல வந்து விஜய் அவர்களை வந்து தாக்கி பேசுறாரு சார். பேசும்போது கோமாளி முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், சட்டசபையை சர்க்கஸா மாத்திருக்காரு அப்படின்ற சொல்றாரு. அதே மாதிரி நீங்க ஒரு கோழை கரூர் சம்பவம் நடக்கும்போது நீங்க ஓடி போனீங்களே, அதெல்லாம் வரலாறுல வந்து நீங்க பெரிய கோழை அப்படின்றதான் பதிவு செய்யப்படும். நாங்கெல்லாம் தோத்துட்டோம், நாங்க தோத்தாலும் வீரர்கள் தான், விஜய் அவர்கள் ஜெயிச்சாலும் கோழை தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். இவர் யாருங்க? இடும்பாவனம் கார்த்திங்கிறவரோ இல்லை வந்து இந்த சாட்டை துரைமுருகனோ இவங்கெல்லாம் யாரு? ஜென்ரலாக வந்து சீமான் அப்படின்ற ஒருத்தர் எப்படி பேசுகிறாரோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பியாக பேசுகிற இன்னொரு அரசியல்வாதி, பேச்சாளர், இன்னொரு பேச்சாளர். இவ்வளோதானே அவங்க. அதே இடத்துல இறக்கம், அதே இடத்துல ஏத்தம், அதே போல் பாடி லாங்குவேஜ், இப்படி கை காட்டணும், பேசும்போது இப்படி கை காட்டணும் என்று சொல்லணும். அப்புறம் ஒரு வார்த்தை மட்டும் இந்த ஒரு இடத்துலையும் நாளை வந்து உங்களை இதுதானே. இது பேசுறதுக்கு எதுக்கு சீமானு, இது எதுக்கு தனியாக ஒரு துரைமுருகன், எதுக்கு தனியாக ஒரு இடும்பாவனம் கார்த்தி? நீங்கள் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியை பாருங்க, செம்ம ஜோக்காக இருக்கும். அவங்க பேசுறது எல்லாருமே ஒரே மாதிரி பேசுறாங்க. ஆமா, சின்ன சின்ன பசங்களாம் பேசுவானுங்க, அவனும் கூட அப்படிதான் பேசுவானுங்க. இந்த தமிழகத்தை நாளை நாங்கள் வந்து காப்பாற்றவில்லை என்றால் இவ்வளோதான். இது என்ன பேச்சு? இது உங்கள் தலைவர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் இப்படி தட்டி இப்படி கை காட்டிட்டாருன்ன உடனே இப்படின்ட்டாருன்ன உடனே இதையே பாடி லாங்குவேஜ் கூட உங்களுக்கு புதுசாக யோசிக்க தெரியாதா? ஒரு காலத்துலலாம் அந்த எஃப்எம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுச்சின்னு சொல்லி ஒருத்தங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பாடகையாக இருக்கிறாங்க, சுசித்ரா. சுச்சி அவர்கள் வந்து எஃப்எம்ல ஒரு ஆர்ஜேவா எல்லாருக்கும் அவங்க ஒரு மாதிரி ஒரு மாடுலேஷன்ல பேசினாங்க 2000கள்ல, 2005 6 காலத்துல 4 காலத்துல. அப்போ அவங்க பேசின டெம்ப்ளேட் தான் இன்னைக்கு வரைக்கும் எஃப்எம்ல நீங்க யாரு பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் அதுதான் பேசுவோம், அதுதான் ஸ்டாண்டர்ட்னு செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு ரெவல்யூஷன், அதே மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷனை பார்த்து நீங்க வந்து இது பண்ணி இன்ஸ்பயர் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. நீங்க யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கீங்க? 15 வருஷமா ஒருத்தர் என்ன பண்றாருன்னு அவருக்கும் தெரியல, கூட இருக்கவங்களுக்கும் தெரியல. தெரியாதனால பாதி பேர் வெளியில வந்துட்டாங்க, வெளியே போறாங்க. போதுண்டா சாமி விடுங்கடா அப்படின்ட்டு அவருடைய கட்சியை யூஸ் பண்ணிக்கிட்டும் அந்த ஒரு கொள்கைன்ற பேர்ல இந்த தமிழ் தேசியம் அப்படின்ற விஷயத்தை வச்சு யூடியூப் சேனல் நடத்தி காசு பார்க்குற காரணத்தினால சரி இதை விட்டு வெளியே போனோம்னா இதை வச்சு வேற எந்த கட்சியை பேச முடியும்? வேற எந்த கட்சியும் தமிழ் தேசியத்தை பெருசா இது பண்றது கிடையாது. இந்த கட்சி மட்டும் தான் பண்ணுது. அந்த கட்சியில் சும்மா இருக்கிற சாட்டை துரைமுருகன், ஏன்னா அவர் யூடியூப் சேனல்ல இந்த கான்செப்டோட இந்த பார்ட்டியும் இவர் யூடியூப் சேனல் ஒத்து போதுங்கிறதுக்காக அவர் அங்கே இருக்கிறாரு, வேற வழி கிடையாம. இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்குலாம் அதுவும் கிடையாது. அவர் இவங்கள மாதிரி வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா? நான் கேட்டு பழகின வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொல்றதெல்லாம் வந்துட்டு இடும்பாவனம் கார்த்தி பணத்தின் பின்னால் போபவர் கிடையாது. அவர் வந்து நிறைய ஒன்றும் பெரிய இதெல்லாம் வந்து ஆசைப்படுறது கிடையாது. நடுவில் ஏதோ ஒரு பொண்ணு மேட்டரில் மட்டும் மாட்டினார் போல, பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அதில் வந்து அது என்ன எதுன்னு தெரியல. மற்றபடி அவருக்கு முன்னாடி கெட்ட பேருன்ற மாதிரி எதுவுமே வந்தது கிடையாது. அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்லாம் இன்னும் இந்த காப்பி பேஸ்ட்டில் வந்துட்டு சீமான் மாதிரி பேசிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்துட்டு கோழைன்னு சொல்லி விஜய் அவர்களை பற்றி பேசுகிறாரா? இவர் என்ன, யார் கோழை, யார் எங்கேருந்து எப்படி ஓடினா? திமுக பற்றி கேள்வி கேட்கறதுக்கு துப்பில்லாத நாம் தமிழர் கட்சிங்கன்னா வந்துட்டு கோழையை பற்றி பேசலாமா? யார் கோழை? அரசியலில் எனக்கு இதுதான் என்னுடைய அரசியல்னு அந்த தெளிவோட கடைசி வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் நின்று மக்களுக்காக நான் இதை தான் பண்ணுவேன்னு சொல்கிறவன் தான் அரசியலில் தெளிவுடையவன், அரசியலில் தைரியம் இருக்கிறவன். அரசியல் கோழை யாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் என் எதிரி இவன் தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸே பண்ணாமல் வரவங்க போகிறவங்க எல்லாரையுமே எதிரின்னு டைமுக்கு டைம் மாற்றிக்கிட்டு அவங்க யாருமே உங்களை எதிரியாக நினைக்காத போது கூட நீங்கள் அவங்கள தான் எதிரின்னு நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கிற நீங்கள் தான் அரசியல் கோழைகள். நீங்கள் அரசியலில் ரொம்ப தைரியமானவர்களாக இருந்தால் இடும்பாவனம் கார்த்தி இன்னையிலேருந்து தினமும் திமுக மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை பற்றி தாவேக அப்படின்ற ஒரு கட்சி எடுத்து இன்னைக்கு வெளியே வச்சிருக்குது. மக்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதை மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் டிஎம்கேவே எதிர்க்க மாட்டேங்குது.
இதை சொல்றதெல்லாம் பொய், எங்களை பத்தி வர நியூஸ்ல வர எல்லா செய்தியும் பொய், இதுக்கு முன்னாடி நாங்க இந்த ஆட்சியில் இந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைன்னு அவங்களே சொல்லாம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க போட்டு அடிக்கணும்ல அவங்கள. இத்தனை நாளா எதிர்த்தீங்களே திமுகவை, அந்த திமுகவை எதிர்க்கிறதுக்கே துப்பு இல்லாம இருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிற யாருமே வந்துட்டு தாவேகாவை பத்தி தான் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. அவங்க டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்தையுமே விமர்சிச்சே கிட்டத்தட்ட எவ்வளோ டிகேட்ஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்றோம். எவ்வளோ இயர்ஸ் ஆகுது அப்படின்றது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவங்க டைம் பாரான ஒரு கட்சி ஆயிட்டாங்க. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் வேலை கிடையாது. ஏஐ வந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்து மனுஷனுடைய வேலையெல்லாம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் இதுவாயிடுச்சு. ஐயோ நான் இன்னைக்கு என்னடா பண்றது, ஏஐ எல்லாத்தையும் பண்ணிட்டு தானே வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு தாவேகா வந்து கிட்டத்தட்ட பாலிடிக்ஸ் ஒரு ஏஐ மாதிரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி நீங்கன்னா வேலை அப்படி நடக்குது. அப்போ இந்த மேனுவல் பீஸுங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம டெம்ப்ளேட்டாக நடந்துக்கிட்டு இருந்தோம்டா, இதை தட்டணும் அதை தட்டணும் அதை தட்டணும் அதை தட்டணும் தெரியலாம், பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட கேட்கணும், அவனை பார்த்து எழுதணும், டைப் பண்ணணும்னு இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்லேயே லேபில் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து காப்பி அடிச்ச பீஸுங்க இவங்களாம். இவங்க வந்து இன்னைக்கு அரசியல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கனால தாவேக்காவை பேசலாம் வச்சுட்டு போட்டோம். அதை வச்சு காசு பார்க்கணும், அதை வச்சு அவங்க கேஸா மாறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை, ஒரு மேடைக்கு போவாங்க வருவாங்க, ஒரு 1000 ரூபாய் யாராவது கொடுப்பாங்க வருவாங்க போவாங்க, அது ஏதோ ஒரு நடக்குது இல்லையா. அந்த ஒரு பிழப்புக்காக தாவேக்காவை பற்றி பேசணும், காசு கிடைக்குதா வச்சுட்டு போ, ஜாலியாக இரு, என்ஜாய் பண்ணு. பட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வேலை ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் வச்சாங்க அப்படின்னா வந்துட்டு அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கத்தக்கூடாது தம்பி, கம்முன்னு இருக்கணும். இது வந்து ஸ்டேஜ் கிடையாது, மைக் கிடையாது, காது வலிக்குது, கத்துறதா வெளியே போய் ரோட்லேருந்து கத்திட்டு வா, திரும்பவும் ஜெயிலில் வேணா போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெசிபிள் லெவல் எங்கே ஒரு ரூம்குள்ளே எவ்வளோ யோசிக்க மாட்டாங்க இந்த நாம் தமிழர் கட்சி மட்டும். காது கயா 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 கயான்னு வலிங்க. அவங்க பேசுறதுலாம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோனில் கேட்டுவே முடியாது. யாருக்கு தெரியுமா அது போல கோபம் வரும் எனக்கு பேசி காட்டும் போது எனக்கு இது ஆகுதுங்க. இப்போ கேட்டாங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஏன் திரும்ப அப்படி கத்துக்கிறோம், பல ஆண்டுகளாக இந்த மக்களை நீங்கள் காட்டி வைத்திருக்கிறீர்கள் இந்த போன்ற ஜோக்கு 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 அதை பத்தி இவ்வளவு நேரம் பேசுறது தப்பு. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து குளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ. ஆமா சார், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து நிறைய பேர் முன்னாள் முதல்வர் இருக்கிறாங்க. ஆமா சார், நீங்க முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தேசிய சொல்றது நிறுத்துங்க. இல்ல ரீசன்ட்டா முன்னாள் முதல்வர் அப்படி சொல்லுங்க. முன்னாள் முதல்வர்னா ஓபிஎஸ் கூட முன்னாள் முதல்வர் தான். நல்லா ஜாலியா நீங்க உட்காந்துக்கிட்டு கை கட்டிட்டு அப்படின்னு சிரிச்சுட்டு ஜாலியா உட்காந்துருக்காரு. அவர் தான் முன்னாள் முதல்வர் தான். இபிஎஸ் கூட அவர் முன்னாள் முதல்வர் தான். கண்டிப்பா இப்ப ஸ்டாலின் அவங்களும் ஒன்னா ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணுங்க ஸ்டாலின் அவர்களை. குளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏன்னு சொல்லுங்க. குளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ பிஎஸ் பாபு அவர்களுக்கு முன்னால குளத்தூர்ல ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருலங்க, அப்படி சொல்லுங்க. ஓகே சார், திமுக தலைவர்னு சொல்லாமா சார்? அப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து லண்டன்ல இருந்து வந்துட்டாரு சார். அவர் வந்துட்டாருன்னு செய்தி கேட்ட உடனே திமுக தொண்டர்களுக்கெல்லாம் ஒரே ஆரவாரம் ஆயிப்போச்சு. ஐயோ தலைவர் வந்து பெரிய போராட்டத்தை முடிச்சுட்டு வராரு அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. அப்படிலாம் இல்லை, ஒரு வெக்கேஷன் தான் போயிட்டு வராரு. அது தெரியாம ஃப்ளைட்டு காலையில 8 மணிக்கா இல்லை நைட் 8 மணிக்கான்னு தெரியாம டைம் கேட்காம வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்ல எல்லா தொண்டர்கள்லாம் அந்த மாலை புக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கூடவே வந்து பேண்டு வாத்தியமும் ஒன்று உள்ள வந்துச்சு. அந்த போலீஸ்காரர் விரட்டி விட்டாரு அவங்கள. அடிக்கும் அடியில் தாரை தப்பட்டை கிழிந்து தொங்க வேண்டாமா அடிங்கள்ன்றாரு சேகர் பாபு. அங்க சவுண்டே காணோம், என்ன ஒரு பக்கியும் காணோம், எங்க போனாங்க எல்லாம் திரும்பி பார்த்தா போலீஸ்காரன் போயிட்டாங்கய்யா. என்ன பண்றீங்க? அலோடு கிடையாதா இங்க சார்? பேண்ட் அடிக்க வந்தேன் சார். இங்க என்ன கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, இந்த ஜனவாசத்துல கார்ல மாப்பிள்ளையா போறாரு, இங்க என்னடா பண்ண வரீங்க? ஒரு ஆடியோ சார், அந்த அண்ணா போய் கேட்குறாரு, அடிக்கிறான் அண்ணா வந்து போய் அங்கே இருக்க கேட்குறாரு, சார் என்னன்னு பார்த்துருங்க சார், கேஸ் போட்டுற போகிறாங்க எங்கள் மேலே, நாங்கள் கிளம்பட்டா அப்படின்னு கேட்குறேன். உங்கள் மேலாம் கேஸ் போட மாட்டாங்க தம்பி, போங்க போங்க போங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பயந்துட்டாங்க, ஏதாவது நம்ம மேலே ஏதாவது நினைச்சா கேஸ் போட்டுற போகிறாங்க. சார் நாங்கள் ஏர்போர்ட்டில் சார் இந்த கூட்டம்லாம் இப்போ இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா ஏர்போர்ட்டில் இருந்தால் வண்டியில் இருந்த டயர் காணோம், எவனா ஒருத்தன் கொடிக்கம்பத்தில் வச்சிருந்த இதை காணோம், எலுமிச்சம்பழத்தை காணோம்னா எங்களை கேட்டுறாங்க சார், அது ஏதாவது திமுக காரங்க பண்ணியிருந்திருப்பாங்க, நாங்கள் பேண்டு வாசிக்க வந்தோம் சார், அவங்க கூட சேர்ந்து எங்களை திருட்டு போய் நினச்சிடாதீங்க சார் நீங்கள் சொல்லிட்டு ஓடுறானுங்களா அந்த பேண்ட். அந்த அண்ணா சொல்லிட்டு இந்த மாதிரி கிளம்பிட்டாரு. அந்த போலீஸ்கார அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி தலைவர் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாரா, நைட் ஆன் ஃப்ளைட் 8 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கலைஞ்சு போயிட்டு திருப்பி அன்னைக்கு நைட்டு திருப்பியும் வந்து அங்கிருந்து அந்த ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சாமா. அது டிலே ஆனதால இங்க இருந்து கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சார் சொன்னாரு. அப்படியா? ஆமா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் துபாய்க்கு வந்த துபாயில வந்து இறங்குறாங்க லண்டன்ல இருந்து. அந்த துபாயில வந்து வந்த லண்டன்ல இருந்து வந்த ஃப்ளைட் 1 hour டிலே. அது எதோ சொல்றாங்க தெரியல எனக்கு. அதனால துபாயில இருந்து அவங்க ஏற வேண்டிய ஃப்ளைட்டு கிளம்பி போயிடுச்சாமா, இவங்க போயிட்டு இது பண்ணி ஏறுறதுக்குள்ள. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ எதுக்கு அவருக்கு இப்போ இவ்வளோ மாலை மரியாதை? திமுக தலைவர் சார். சரிங்க, அவர் இப்போ எதுக்கு போயிட்டு வந்தார்? இப்போ லண்டனுக்கு என்ன பண்ணிட்டு வந்தார்? இருப்பாங்க அவங்க பேரனுக்கு பட்டமளிப்பு விழா நடந்துச்சு, இவரு போய் பட்டம் வாங்கிட்டு வந்தாரா? இல்ல இவரு போய் இது படிச்சுட்டு நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரா? திமுகவோட வருங்கால சந்ததி இல்ல சார் அவங்க. அப்ப அந்த பையனுக்கு மாலை மரியாதை பண்ணுங்க. பையன் வரல. அப்ப எதுக்குங்க இவருக்கு வந்துட்டு கையில பிளக்கார்டு புடிச்சுக்கிட்டு
லண்டனிலிருந்து மீண்டு வரும் எங்களுடைய தலைவர் அவர்களே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி எதுக்கு அவங்க வச்சிருந்த போர்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது இல்ல ஏதோ பெரிய சாதனையோ இல்ல ஒரு போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டோ இல்ல ஏதோ ஒரு உண்ணாவிரதத்தை முடிச்சு பெரிய காந்தி இவர் இங்க இருந்து லண்டன் வரைக்கும் போயிட்டு பெரிய மேற்படிப்புலாம் படிச்சு முடிச்சுட்டு அங்கேயே எல்லார்ட்டையும் இந்தியர்களை பத்தி பெருமையா பேசிட்டு இங்க வந்து சேர்றாரு. ஏங்க நீங்க வேற, அவர் ஏதோ போனது உல்லாசமா ஒரு ஃபேமிலியோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கிறாரு. பேரனை பார்த்து இந்த ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒருத்தர் வந்ததுக்கெல்லாம் இப்படி ஏர்போர்ட்ல நின்று பெரிய மரியாதையோட வரவேற்பு நடத்தணுங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப புதுசாகுதுங்க. ரொம்ப புதுசா இருந்துச்சு. ரொம்ப ஜோக் ஆகுது இவங்க அரசியல் நாட்டி. இப்படி தாண்டா இப்படி பண்ணி தாண்டா அவரை கெடுத்து வச்சிருக்கீங்க நீங்க. வழி அனுப்பும் போது இதே கூட்டம் வந்துச்சு சார், திருப்பி கூப்பிடும் போது இதே கூட்டம் வருது. எதுக்குன்னே தெரியல. ஃபேமிலியா போறாங்க வராங்க, இதுக்கு எதுக்கு? வாழ்க வாழ்க, பேரனை பார்க்க லண்டன் செல்லும் எங்கள் தலைவரே வாழ்க வாழ்க, பேரனை பார்த்து விட்டு லண்டனிலிருந்து திரும்ப வந்திருக்கும் எங்கள் தலைவரே வாழ்க வாழ்க. என்னடா நீங்க கோஷம் போட்டு அடே கொத்துஸ் ஊப்பீஸ் இப்படி இது இவ்வளவு இருக்குது. இதான் ஒரு வாழ்க்கையாங்க இவங்கலாம். என்னங்க இதுல கிடைக்கும்? இவங்க ரொட்டீன் யோசிச்சு பாருங்க சார் எப்படி இருக்கும். அவங்க ஃபேமிலி பீப்புள் நினைச்சு பாருங்க. இந்த ஒரு 50 பேர்கிட்ட அவங்க இந்த கொடியை கொடுத்து நிற்க விட்டுருக்கானுங்களே, அவனுங்க குடும்பத்து ஆளுங்க பற்றி நினச்சி பாருங்க. வெளியே போயிட்டு அவங்களாலாம் வந்து எங்கள் அப்பா கட்சியில் இருக்கிறாரா அப்படின்னு இந்த பசங்க தைரியமாக சொல்லுவானுங்க. பாவம் அந்த பசங்க, அவங்களுக்கு தெரியாது இவங்க அப்பா இங்கே வந்து கொடி பிடிச்சி நின்றுக்கிறாருன்னு. இதை ஒரு வருமானமாக நம்பி இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதிரி கட்சிகள்லாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வேலை வாய்ப்பு திட்டம் தான் இது. இந்த மாதிரிலாம் டெய்லி வரணும், கொடி பிடிக்கணும், கம்பம் பிடிக்கணும், தூக்கணும், வரணும், போகணும், கத்தணும், கோஷம் போடணும். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தோன்னா 200 ரூபா கையில் காசு, ஒரு குவார்ட்ரு, இதுன்னு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து இந்த வாழ்க்கையும் அவங்க குடும்பத்தையும் கெடுத்துட்டு நம்ம சாட்டர்டே சண்டே இவ்வளோ லண்டனுக்கு போய் எதனா பண்ணிட்டு வந்தாவது பரவாயில்ல. நம்ம சாட்டர்டே சண்டே அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்சி டிஎம்கேவோட நடத்திருக்காங்கல்ல சார். ஞாயிற்றுக்கிழமையானா வந்துருவாங்க நம்மளுடைய காமெடி பீஸுங்க. ஆமாம், தேனி மாவட்டம் தென்காசி அங்கெல்லாம் நடந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு எல்லாம் பேசிடுவாங்க மேடையில் இருக்கவங்களாம், அப்புறம் Q&A நடக்கும், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு நடக்கும். கீழே இருக்கவங்களாம் கேட்பாங்க கேள்வி ஆடும் போது. அப்படி ஒருத்தர் கேட்டிருக்காரு, என் பேர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒய் உதயநிதி ஸ்டாலின், அதாவது இவ்வளோ பேர் இருக்காங்க அரசியல் தலைவர்கள், ஏன் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முன்னிறுத்தி பேசுறீங்க, அவர் தான் ஜென்சி தலைவர்ன்ற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சார். அந்த ஜென்சி டிஎம்கே முன்னாடி மேடையில் இருக்கிறட்ட அவர்கிட்ட பதிலே இல்லை சுத்தமாக. அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. பார்க்குறாரு. பின்னாடி இருந்து எழுந்து வராங்க மேடையில் இருக்கவங்களாம். அவர் கேட்குறாரு, நீ பதில் சொல்லு, என்னன்னு, எதனால உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்லு அப்படின்றாங்க. நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது, இது வந்து ஒரு கேள்வி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் போட்டு சமயம் மழுப்புறாரு. அதை நீ மனுஷனே கிடையாது அப்படி பதிலுக்கு சொல்ல முடியுமா? நீ வந்து ஒரு ஊப்பி, நீ வந்து மனிதர்கள் பட்டியலில் வரமாட்டாய், நீ வந்து ஒரு ஊப்பி பட்டியலில் வருவாய். ஊப்பி என்பது என்னவென்றால் அது வந்து காசுக்காக, கோழிக்காக, கோழி பிரியாணிக்காக, ஒரு குவார்ட்டருக்காக, எதுவுமே இல்லாமலும் கூட வெறுமன அந்த 200 ரூபாயை வாங்கி கொண்டு என்ன பேசுவதென்றே தெரியாது, தன் தலைவர் எதற்காக அந்த கட்சியில் இருக்கிறார் என்பதே தெரியாது, நான் எதுக்கு இந்த கட்சியில் இருக்கிறேனே தெரியாம வாழும் ஒரு வாழ்க்கை தான் ஊப்பின் வாழ்க்கை. அதனால் ஊப்பிங்கிறவங்க மனுஷங்க லிஸ்ட்டில் வரமாட்டாங்க அப்படின்றதெல்லாம் மீறி இன்னைக்கு வந்து ஒரு ஜென்சி டிஎம்கேவாக பெருமையாக வந்து இந்த பையன் ஒரு மேடையில் நின்று உங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் ஏன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க, அவரை ஏன் உங்களுடைய தலைவராக நீங்கள் எடுத்துக்கீங்க, பதில் சொல்லுங்க பாப்போன்னு கேட்ட உடனே அப்படியே உறைஞ்சு போய் இப்படி நின்று, இது தெரிஞ்சால் நான் ஏன்டா இங்கே இருக்க போகிறேன், எனக்கும் தெரியாது அவருக்கே தெரியாது, வேறு இந்த மாதிரி கேள்வி கேட்குறானே, அவருக்கு நான் எதுக்கு அவரை ஃபாலோ பண்ணுறேன் ஏங்க. ஏங்க இதுக்கு வந்து 3 காரணங்கள் இருக்குதுங்க. நாங்கள் ஏன் உதயநிதி அவர்களை ஃபாலோ பண்ணுறோம் என்ற 3 காரணங்கள் இருக்கிறது. நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம், உதயநிதி அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் பிறந்த நாள், இது வந்து அவருடைய ஒரு கருணாநிதி அவர்களுடைய, ஸ்டாலின் அவர்களுடைய வம்சாவழியாக வந்ததினால் அவர் எங்களுடைய தலைவர். 2வது காரணம், அவருக்கு உதயநிதி என்ற பெயரை வைத்ததனால். 3வது, அவர் கோபாலபுரத்தில் பிறந்ததினால். இதுக்கு மேல நான் என்ன காரணம்னு சொல்லி எனக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப டஃப்ங்க. அவங்களுக்கு பாருங்க, நீங்க அந்த பையன் அந்த பையனோட மன வலியை, வேதனையை நீங்க அந்த நினைச்சு பாருங்க. இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலையடா, இவங்களுக்காடா முட்டு கொடுத்துட்டு இந்த 200 ரூபாய்க்கா நம்ம இங்க நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கிறான், காலேஜில் நானும் ஸ்கூல் படிச்சிருக்கிறேன், காலேஜ் படிச்சிருக்கிறேன், எவ்வளவோ கேள்வி கேட்டிருக்கிறாங்க, எத்தனையோ எக்ஸாம், எனக்கு பிடிக்காத எக்ஸாம் பேப்பர்லாம் கூட நான் கஷ்டப்பட்டு எழுதி அதில் கூட நான் 2 லைன் எழுதிட்டு வந்திருக்கிறேன். கொஸ்டினை எழுதி அந்த கொஸ்டின் பக்கத்தில் இஸ்ஸு போட்டு
பிகாஸ்னு போட்டு எதையாவது ஒன்று எழுதி இருந்திருக்கேன்டா. இந்த கேள்விக்கு எனக்கு பதிலே தெரியல. ஸ்டாப் ஆயிட்டாரு அவர். மியூட் போயிட்டாரு டக்குன்னு. அசைப்பா ஏதாவது சொல்லுப்பான்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் வந்து எந்த ஒரு என்னுடைய எதிரிக்கு கூட எந்த ஒரு குடும்பம் வரக்கூடாதுங்க. அந்த திமுக காரங்களுக்கு வர இந்த ஒரு குடும்பம் மட்டும் பாவம். அதனால அவங்க எந்த நல்லா இருக்கட்டும். ஆனால் கடைசியாக ஒன்று சொல்கிறேன், திமுக காரங்க இந்த மாதிரிலாம் தொடர்ந்து வந்து தாவேகாவை பற்றி பேசிட்டே இருக்கிறாங்களே, நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் நானோ இவங்களோ அவங்களோ இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்களோ ஸ்போக்ஸ் பர்சனோ இல்லை கட்சியினரோ எம்எல்ஏவோ அமைச்சரோ இவங்க யாரும் பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. இவங்க கேட்குற கேள்விகளும் தாவேகா மீது இவங்க வைக்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் நீங்கள் சும்மா எங்கேயாவது நீங்கள் அவங்களுடைய ஜென்சிடிஎம்கே மாதிரி அந்த இதில் இருக்கிற அவங்க பக்கங்கள் அவங்களுடைய ஆன்லைன் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குது அவங்க பேசுகிறதுலாம். அது எவ்வளோ பேசிக் அப்படின்னா அதுக்கு வந்து யாருமே ரொம்ப படித்து ரிசர்ச்லாம் பண்ணிட்டு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விலாம் நீங்கள் சும்மா போய்ட்டு பப்ளிக்கில் ஒரு மைக்கை நிட்டுங்க. இந்த மாதிரி தாவேகாவை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்கன்னா ஒரு பாட்டியை கூப்பிட்டு கேளுங்க, பாட்டி போட்டு பொழந்துருவாங்க இவங்களை. இவ்வளோதான் இப்போ இவங்களோட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. லிட்டரலாக கடந்த ஒரு மாசத்துல நீங்கள் பாருங்க, இவங்க எங்கே போய் இவங்க பேசுறதெல்லாம் பற்றி இந்த ஆன்லைனில் நம்மளை போன்ற யூடியூப் சேனலில் போய் கேட்குறாங்களோ அந்த கேள்விகளுக்கு முக்கியமாக லேடிஸ் சரியா லெஃப்ட் ஹேண்டில் பதில் சொல்கிறாங்க. ஆமா, அவன் பர்சனல் வாழ்க்கையை பற்றி உனக்கு என்னடா, உன் வாழ்க்கையை பற்றி நான் பேசவா? ஒரு சில பாட்டி பேசுனதுலாம் பயங்கரமா இருந்துச்சு. வளர்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் இந்த டிபேட்டுக்கெலாம் நியூஸ் சேனல்களுக்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், யூடியூப் சேனலுக்கு ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், தயவு செய்து டிபேட்டுகளுக்கு தாவேகாவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாரையும் வந்து கூப்பிடாதீங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய நேரத்தை வீணடிக்காதீங்க. அதுக்கெல்லாம் மக்கள், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குதுங்க. மக்களே ரெடியாக்குறாங்க. மக்கள் ரெடியாக்குறாங்க. ஒரு 2 பேர் சும்மா சாதாரண மக்கள் ஒரு 2 பேரை நீங்கள் அந்த இடத்துல போட்டு திமுகவை நீங்கள் பேச சொல்லுங்க. அவங்க பேசுகிற பேச்சுங்க, அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வி. ஏன்னா இந்த அரசு மீது நீங்கள் குறை சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. எங்கே குறைகள் இருக்குது அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக. ஏன்னா வந்து புதுசாக இவங்க உள்ளே வந்திருக்காங்கன்றனால அட்மினிஸ்ட்ரேட்டிவாக எங்கேயோ யாரை வைக்கிறது இவங்க இதில் வைக்கிறதா அவங்கள அதில் வைக்கிறதா என்ன நடக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து இங்கேருந்து ஃபாரினுக்கு டிராவல் பண்ணி போயிருந்தாங்க. டிப்ளமேட் டிரான்ஸ்போர்ட் இப்போ பாஸ்போர்ட்டில் போகாமல் நார்மல் பர்சனல் பாஸ்போர்ட்டில் போயிருந்திருக்காங்க. இது எப்படி ஒரு உள்துறை அமைச்சகம் வந்து பார்க்க எப்படி அலோவ் பண்ணாங்கன்ற அவங்க மேலே இருக்கிற விமர்சனமும் இதில் எழுது. இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக சில தவறுகள் நடக்குது. இதை தாண்டி அரசியல் ரீதியாக நீங்க மக்களுக்கு தவறு இவர்கள் மீது சொல்லுங்க. இல்ல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. அப்ப நீங்க இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியானதெல்லாம் விட்டுட்டு அரசியல் ரீதியாக ஏதாவது ஒண்ணு பேசுங்க. நீங்க பேசுறது எதுவுமே குப்பை. மக்களே உங்களை லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம குதிரை பேரம் விஷயம்லாம் நிறைய பார்க்குறோம்ல சார். நேற்று கூட 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமாக இருந்த காசுலாம் நேற்று வந்து பறிமுதல் பண்ணாங்க. நேற்று நம்ம பார்த்தோம். அதாவது குதிரை பேரம் ஏன் பண்ணாங்கன்னா ஆட்சி கவுந்துரும் 6 மாசத்துல அப்படின்ற விஷயங்கள் தானே பேசிட்டு இருந்தாங்க மு க ஸ்டாலின் அவர்கள்லாம். இப்போ சத்யராஜ் அவர் திருப்பி அதே தான் சொல்றாரு. ஒரு மேடையில் பேசும்போது சொல்றாரு, இந்த செம்மொழி பூங்கான ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சு வச்சார் முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின். அவர் இப்போது எங்களுக்கு முதலமைச்சர் தான், அவரே தான் அதை வந்து திருப்பி வந்து திறந்து வைப்பாரு. இது இனி வருங்கால முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னே அதை பதிவு பண்றாரு சார். ஏன்னா தண்ணி ஒன்றும் அவ்வளோ இப்போ ஒன்றும் கர்நாடகா தண்ணி பிரச்சனை அவ்வளோலாம் இல்லை, தமிழ்நாட்டிலே அவ்வளோ தண்ணி பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்மளுடைய கடமை இருக்குது, தெளிச்சு எழுப்பணும். இப்போ ஓகே சார், எழுப்புன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கிடுறாங்க. ஓகே, எந்திரிச்சிட்டாரான்னு பாருங்க சத்யராஜ். வேறு சில முக்கியமான விஷயம் அடுத்த டிஸ்கஸ் பண்ணலாம் சார்.